நீங்கள் என்ன மெக்கானிக்கலா? இந்த காலேஜ்லேயும் மெக்கானிக்கல் தான் வெயிட்டா? பட் ஆனால் நான் ஏதோ இந்த ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கும்போது இசிஇக்கு செமையாக கத்தினாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங்கும் கொஞ்சம் மாசு தானா? ஆனால் பாருங்கண்ணா, இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது வண்டி வெறும் பசங்க குரல் வண்டி கேட்கும். ஃப்ரண்ட்ல யாருமே கிடையாது. ஒரு பொண்ணு மெக்கானிக்கல் இருக்கிற யாராவது ஒரு பொண்ணு? பாவமானி, ரொம்ப கஷ்டம் நீ. சரி, ஓகே. ஆனால் வந்து சென்னைக்கு வெளியில் ரொம்ப சில காலேஜில் தான் இந்த அளவுக்கு ஒரு க்ரௌடை பார்க்க முடியும், இந்த அளவுக்கு க்ரௌட் எந்தூசியாசமாக இருக்கிறத பார்க்க முடியும். உங்கள் காலேஜில் அது இருக்குது. நான் உங்கள் சேர்மன் கிட்ட சொல்லியிருந்தேன், நான் நிறைய காலேஜஸ் போக மாட்டேன். முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த காலேஜில் பையன் பொண்ணு பேசக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், ஐடி கார்டு போடலன்னா பிரச்சனை, அதுக்கு காசு வாங்குவோம், நாங்கள் வந்து சினிமா பாட்டை வந்து ஃபங்க்ஷனில் போட மாட்டோம், இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வச்சு நிறைய விஷயங்களை தடை பண்ணியிருக்கிற காலேஜுக்கெலாம் நான் போக மாட்டேன். நார்மலாக அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் உங்கள் காலேஜ் ரொம்ப ஜாலியான ஒரு நல்ல காலேஜாக இருக்குது. உங்கள் சேர்மன் வந்து ஷேக்கன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தா கையில் ரஜினின்னு பச்சை குத்திருக்காரு. நான் நினச்சேன் ரஜினின்றது ஏதோ பையனுக்கு பொண்ணுக்கு பேர் வச்சுருப்பாரு. இல்லை சார், 2வது படிக்கும் போதுலேருந்து நான் ரஜினி ஃபேனுன்றாரு. வந்து ஒரு ரஜினி ஃபேன் சேர்மன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்களை மதிக்கிற வந்து மேடம், மாலா மேடம், மாலா மேடம்னு மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, அவரே மாலா மேடம்ன்றாரு. நான் ஒரு டவுட்டில் கேட்டேன், சார் அவங்க உங்கள் ரிலேட்டிவா? இல்லை, என் ஒய்ஃபு அப்படின்னாரு. உங்கள் ட்ரெஸ்ஸை கமெண்ட் பண்ணுறாரு, எல்லாரோட சட்டையும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரேர் இது. சென்னைக்கு வெளியில் மாரல் போலீசிங் இல்லாமல், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இது தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், எக்ஸாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு கல்ச்சுரல்ஸ் இப்படி நடத்துறது, அதுவும் ரொம்ப வருஷமாக இதே தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் பசங்களை இப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், இப்போ உங்கள் காலேஜ் ஞானமணி காலேஜ் நாமக்கல்லில் இருக்குன்னா, இதே மாதிரி ஒரு 550 காலேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. எல்லா காலேஜ்லேயும் எல்லா வருஷமும் ஒரு 5000 பேர் 10,000 பேர் வெளில வந்துகிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே மார்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து எந்த ஜோக்கு, பொண்டாட்டி புருஷன் ஜோக்கு சொன்னால் சிரிப்பாங்க, மாமனார் மாமியார் ஜோக் சொன்னால் சிரிப்பாங்க. லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமாக இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களை பற்றின ஜோக் சொன்னால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினியர்ஸை பற்றி பேசினா எல்லாருக்கும் காமெடியாக இருக்குது. படிச்சுட்டு வெளில போகிறவங்களுக்கே அதை பற்றி எதாவது அசிங்கமாக திட்டுங்க சார்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய காலேஜஸ் ஆகிடுச்சு, எல்லோரும் அதே மார்க் எடுக்கிற வேலையை தான் பண்ணுறாங்க. பட் எங்கேயோ படிக்கிற இடத்துல தான் கொஞ்சம் வேல்யூஸ் கற்றுக்கிட்டு வரணும், படிக்கிற இடத்துல தான் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் கற்றுட்டு வரணும். இப்போ உங்கள் காலேஜில் கதிரவன், அகத்தியன், அப்புறம் அந்த நவீன்குமார் சூப்பர் ஸ்டார்னு இப்போயே அவரே போட்டுக்கிறாரா? நவீன்குமார், கங்க்ராச்சுலேஷன். உங்கள் ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் அது என்ன படம்னே தெரில, ஆனால் படம் வரப்போகுதுன்றத ஒரு படமாக காமிச்சிட்டிங்க. நல்லா இருந்தது. பட் ஆனால் இன்னும் செமையாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறது இந்த காலேஜ் பசங்களோட கிடையாது. அந்த 2 பாட்டு பண்ணவங்களுக்கும் அதான் சொல்கிறேன். என்னென்னா, இது வந்து இப்போ மொத்த வேர்ல்டும் உங்கள் கையில் இருக்கிற ஃபோனாக ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா, அதே யூடியூப்பில் 1,00,000 ஷார்ட் ஃபிலிம் இருக்கும். அந்த 1,00,000 ஷார்ட் ஃபிலிமில் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் நல்லதாக இருக்கணும். ஸோ என் காலேஜில் நான் செமையாக எடுத்துகிட்டேன்றதோட குளோபலாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அண்ட் அதில் முதல் பாட்டு எழுதின பையன் வந்து 4 வருஷமாக 4 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எங்கே தம்பி, நீ தானே 5வது ஏதோ படம் ரிலீஸ் ஆக போக சொன்னல, அடுத்த படத்தில் நீ என் படத்துக்கு ஒரு பாட்டு எழுது, ஓகேவா? எனக்கு உன் பாட்டு நிஜமாலே எனக்கு பிடிச்சது. அங்கே என் மேனேஜர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட நம்பர் ஒட்டி கொடுத்துருங்க. காட் ப்ராமிஸ், ஓகேவா? ஒத்த சொல்லால பாட்டு இல்லை வேணா, ஸ்டேஜுக்கு வந்து நம்ம என்ன விஜய் டிவியில் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். சரி வா, வந்து கட்டி பிடிச்சிக்கோ. இதுக்கு சேர்மன் மேடம் தான் காரணம், சேர்மன் சார் தான் காரணம். ஒரு வாட்டி சொல்லிவிடு, இல்லைனா சான்ஸ் கட் ஆகிடும். வா. என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேர்பர்சன் மேமுக்கும் சேர்மன் சாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ஆர்ஜே பாலாஜானாவுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய லைஃப்பில் இதை மறக்க மாட்டேன். எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதை நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன். ரொம்ப நன்றி. ஓகேடா தம்பி. ஆனால் நான் நல்லா பயங்கர கஷ்டமாக வேலை வாங்குவேன். நல்லா இருந்தால் தான் ஓகேவா? சரிடா, ஆல் தி பெஸ்ட். சேர்மனுக்கு நல்ல சொல்லிட்டு சேர்பர்சன் நன்றி. சரி, இது வந்து ப்ராமிஸ், நீங்களே எனக்கு திருப்பி கால் பண்ணி கேட்கலாம். இப்போ அந்த கருப்பு சட்டை போட்டிருக்காரு பாரு, அவர்கிட்ட நம்பர் கொடுப்பா. ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு நவீன்குமார், நான் உங்களை பார்த்து உங்ககிட்ட இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நான் உங்களை வந்து ப்ரொஃபஸர் நினச்சிட்டேன். ஃபாரின்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் விசிட்டிங். ஏன்னா
நீங்கள் பாட்டுக்கு பசங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ விசிட்டிங் ஃபேக்கல்ட்டின்னு நினச்சேன். நீங்களே நிறைய கற்றுக்கோங்க, இன்னும் செம்மையாக பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை சினிமாவில் பார்க்க ஆசைப்பட்றேன். ஆல் தி பெஸ்ட். பெர்ஃபார்ம் பண்ண 3 பேருக்குமே வாழ்த்துக்கள். சரி, முதல்ல உட்காந்துருங்க நவீன்குமார். நான் என்ன பிடி சாரா? முதல்ல வந்து பர்சனலாக ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, எனக்கு படம் எடுக்க வரும்னு எனக்கே தெரியாது. பட் ஆனால் என்ன வரும்னே தெரியாமல் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் ஒரு படம் எடுத்தோம், எல்கேஜி. அந்த படத்தை நீங்கள் அவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஹெலிகாப்டர் தலையில் அடிக்க போகுது, கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அங்கே அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் சாயங்காலம் ஐபிஎல்லில் என்னோடய கமெண்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ ஆதரவுலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சும்மா ஜாலியாக கிரிக்கெட் தெருவில் விளையாடுவோம், அதனால் பேச போனேன். பட் ஆனால் போகிற இடத்துலலாம் வந்து ஏன் நேற்று வரல அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு பால்காரனை கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு. இந்த ஹெலிகாப்டர் மூஞ்சிக்கு நான் நோத்துறீங்க. சேர்மேன் சாருக்கு, சேர் பர்சனுக்கு கேடுங்க. மேமுக்கு ஓகே. சி, ஐ வாஸ் சேயிங் சம்திங். எல்லா காலேஜ்லேயுமே வந்து நிறையா படிப்பு சொல்லித்தராங்க. ஜாவா, ஜே டு த ஏ டு த வி டு த ஏ, அவ்வளோதான். C++, அதுக்கப்புறம் புதுசாக என்ன லாங்குவேஜ் வந்திருக்குன்னு தெரில. மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3 எல்லாத்துலேயும் குத்தி விடுவாங்க. ரீவேல்யூஷன் போட்டால் பாஸ் பண்ணி விடுவாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜ் நிலைமை இதுதான். பட் ஆனால் படிக்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்கேரியான ஒரு உலகத்தில் இருக்கும். நான் இந்த காலேஜ்லேயும் பார்க்குறேன், ரொம்ப நல்ல காலேஜ், நிறைய வேல்யூஸ் இருக்குது, நிறைய சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியுது. பட் ஸ்டில் எங்கேயோ வந்து பொண்ணுங்க முன்னாடி பசங்க பின்னாடி உட்காந்துருக்கீங்க. இது வந்து வெளி உலகம் இப்படி இருக்காது. எல்லோரும் ஒன்றா தான் வேலை செய்யணும், ஒரே இடத்துல தான் இருக்கணும். இல்லை, நான் இதை வந்து எல்லாருக்குமே உங்கள் பசங்களுக்கே தான் சொல்கிறேன், பின்னாடி இருக்கிற பசங்களுக்கே தான் சொல்கிறேன். இந்த ஒரு 4 வருஷம் ஒரு பொண்ணு கூட எப்படி நேர்மையாக நாணயமாக பழகணுன்றதை நீங்கள் கற்றுக்க வேண்டிய இடம். ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே அது லவ் அப்படின்றது கிடையாது. அந்த பொண்ணு நம்மளோட தங்கச்சியாக, லவ்வராக இருந்தால் தான், ஃப்ரெண்டாக இருந்தால் தான் நான் அந்த பொண்ணை மதிப்பேன் அப்படின்றது கிடையாது. அந்த பொண்ணு உங்கள் அம்மாவா, தங்கச்சியா, ஃப்ரெண்டா, அக்காவா இல்லைனாலும் நீங்கள் அந்த பொண்ணை மதிக்கணுன்றதை காலேஜில் தான் கற்றுக்க முடியும். ஸோ நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்கேரியான ஒரு பயம் இருக்கிற ஒரு நிலைமை பெண்களுக்கு. இதனால் உடனே பெண்ணை அமைதியாக இருக்க சொல்லுங்கள். நைட்டு 12 மணிக்கு ஏன் அந்த பொண்ணு வெளில போகிறா அப்படின்னா, 7 வயசு குழந்தையெல்லாம் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த குழந்தை எப்படி தப்பான ட்ரெஸ் போட்டுச்சு? என்ன அப்படின்னா, பசங்க நம்ம தான் நம்மளை ஒழுங்காக வளர்த்துக்கணும், நம்ம ஒழுங்காக இருந்துக்கணும். நான் எல்லா காலேஜ்லேயும் இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் திருப்பி பேசிகிட்டு இருப்பேன். இப்போது எனக்கு இந்த டைமில் கடந்த ஒரு 2 வருஷமாக நான் பேசுகிறது, ட்ரீட் யுவர் உமன் வித் ரெஸ்பெக்ட். எந்த விமனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், குள்ளமாக இருந்தாலும் மரியாதையாக நடத்துக்கோங்க. ஏன்னா வெளியில் வந்து நான் அவ்வளோ விஷயம் பார்க்குறேன். என் கூட வேலை செஞ்ச 13 வருஷமாக வேலை செஞ்ச பையன் வந்து கிட்டத்தட்ட 8 கம்பெனி மாறிட்டான். ஆர்ஜேவாக வேலை செஞ்ச பையன், அப்புறம் ப்ரொடியூசராக மாறினான், அப்புறம் டிவியில் வேலைக்கு போனான். ஏன் அப்படின்னா, அவனால் ஒரு பொண்ணோட லீடர்ஷிப் கீழே வேலை செய்ய முடியல. எனக்கு எப்படி ஒரு பொண்ணு ஹெட்டாக இருப்பா, அவள் சொல்கிறத நான் எப்படி கேட்கணுன்ற ஆட்டிடியூட். இது வரைக்கும் வந்து 11,500 ரூபாய்க்கு அவன் வேலைக்கு சேர்ந்தான். இப்போ அவன் சம்பளம் 23,000 ரூபா. 13 வருஷம் ஆச்சு அவன் வேலைக்கு சேர்ந்து. ஸோ எங்கேயோ அந்த ஹெலிகாப்டர் ஆஃப் பண்ணிடாதே. ஓகே, பிரம்மாண்டத்தை காமிச்சாச்சு. கிங்ஸ் யூடியூப் சேனல் அதை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹெலிகாப்டர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கண்ணா டே. ஓகே. ஸோ இது வந்து பசங்க, இந்த காலேஜ் பசங்களை என்னோடய தம்பியாக நினச்சி சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான், 2 பசங்க இருக்காங்க. 6 வயசு, இன்னொரு பையனுக்கு 2 வயசு. என்னோடய 6 வயசு பையனோட போன வருஷம் ஆனுவல் மீட்டிங், பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து எவ்ரி டைம் யாராவது ஒரு பையன் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தால் அந்த கிளாஸில், எல்கேஜி கிளாஸில் மற்ற எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஐயா பிங்க் கலர் போட்டிருக்கான், இவன் வந்து ஒரு கேர்ள், பிங்க் கலர்லாம் பாய்ஸ் போடக்கூடாது, கேர்ள்ஸ் தான் போடுவாங்க அப்படி சொல்லிட்டு மற்ற பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா இப்போ என்னடா யாரா வந்தா, என்ன திடீர்னு நீங்கள் நடக்குது? பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா யாராவது அங்கே? யார் அங்கே? யாரோ ஒரு பையன் போட்டிருக்கானா? சரி கேளுங்களேன். அப்புறம் யாராவது ஒரு பையன் கிளாஸில் அழுதான், ஒரு சின்ன குழந்தை ஒரு பையன் அழுதான் அப்படின்னா மற்ற பசங்க பாய்ஸ் வில் நாட் க்ரை, கேர்ள்ஸ் வில் ஒன்லி க்ரை அப்படி சொல்லுவாங்க. ஒரு வாட்டி உங்கள் பையன் வந்து அழுதுட்டு இருக்கிற ஒரு பையனை மற்ற பசங்க கிண்டல் பண்ணும்போது, அப்படிலாம் கிடையாது, பாய்ஸும் அழலாமே, எங்கள் அப்பாலாம் வீட்டில் அழுவார் அப்படின்னா உடனே இதே மாதிரி தான் அந்த கிளாஸில் மற்ற பசங்களும் சிரிச்சிருக்காங்க, டீச்சரும் சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு பையன் அழும்போது இதே போய் சொல்லியிருக்கான். ஒரு 3-4 வாட்டி இது நடந்திருக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக. என்ன அப்படின்னா, என் வீட்டில் நான் அழுவேன், எனக்கு வலிச்சா அழுவேன், எனக்கு சேடாக இருந்தால் அழுவேன், நான் அழும்போது என் பையனும் பார்த்துருக்கான்.
இதை நான் அவங்ககிட்ட வந்து பசங்க அழலாம்லாம் சொல்லிக் கொடுக்கல, அவன் பார்த்து தான் அவன் ஸ்கூலில் போய் சொன்னான். அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போது அவங்க சொன்னது என்னென்னா, இப்போ ஒரு வருஷம் முடிய போது இந்த அகாடமிக் இயரில் இப்போ எந்த பையன் அழுதாலும் மற்ற பசங்க கிண்டல் பண்ணுறதில்ல, பசங்களும் அழலாம், அவங்களுக்கும் வலிக்கும், அவங்க சேடாக இருந்தாலும் அழலான்றாங்க. எந்த குழந்தை பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டாலும் இது பொண்ணுங்களோட கலர்னு சொல்கிறதில்ல. நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷனில் என் வீட்டில் இருக்கிற 2 பசங்களுக்கும் ஆணாதிக்கம் இல்லாமல் பொண்ணுங்க வந்து பசங்களோட வீக் அப்படின்னு நினைக்காம 2 குழந்தைங்களை உருவாக்கியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற என்னோட தம்பி மாதிரி இருக்கிற பசங்களும் அப்படி தான் வெளி உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மதர்ஸ் டே ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் டேவானாலும் அம்மாவா, தாயா, மனைவியா, அன்னையா இப்படிலாம் போட்டு ஃபார்வர்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் விமன் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட். ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். நான் சொல்ல வந்த முதல் முக்கியமான விஷயம். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட அந்த நவீன் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் படமாக நல்லா இருந்ததா ஷார்ட் ஃபிலிமாக நல்லா இருந்ததா சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, முதல் இவங்க காமிச்சாங்க, ரேடியோ மிர்ச்சியில் தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன் 2006. எனக்கு வந்து இதே மாதிரி காலேஜில் படிக்கும்போது கேம்பஸில் வேலை கிடச்சிது. வேலை கிடச்சோன்னா 10,000 9,500 சம்பளம் அப்படின்னா, என்னது 9,500 சம்பளம், அப்போ மவுண்ட் ரோட வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆஹா, இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரிலன்ற மாதிரி பயங்கர ஒரு சந்தோஷம். ஒரு 1.5 வருஷம் வந்து கழித்து அதுக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 2 வீட்டுக்கு வாடகை கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும், பால் பேக்கெட் வாங்கணும், இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த காசு பத்தவே இல்லை. ஸோ நான் பயங்கரமாக வேலை செஞ்சேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்ரைசல்னு ஒன்று நடத்துவாங்க, நீங்களாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் தெரியும். ஸோ எல்லா வேலையும் வாங்கிட்டு 1.5 வருஷம் கழிச்சு இந்த அப்ரைசல் ஃபார்மில் செல்ஃப் எவாலுவேஷன் ஷீட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. 100 மார்க் கொடுத்து உனக்கு நீ எவ்வளோ மார்க் கொடுத்துருக்க, நீ எத்தனை வேலை செஞ்சுருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுன்னு. ஒரு 10 பேர் நாங்கள் வேலைக்கு புதுசாக சேர்ந்தோம். நான், என் கூட இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா 100க்கு 65, 66 எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி குடும்ப கஷ்டம், நான் வேறு செமையாக வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அந்த பண்ண வேலையெல்லாம் வச்சு நான் 96 மார்க் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு எல்லாம் சிரித்தாங்க, ஐயா பைத்தியம், அங்கே போனால் திட்டுவாங்க உடனே, 96லாம் கூட அப்படியே அடிச்சிருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த அப்ரைசல் வச்சு தான் சம்பளம் உயருமா இல்லைனா வந்து 1000 ரூபாய் உயருமா 20,000 ரூபாய் தெரியும். ஸோ அந்த அப்ரைசல் மீட்டிங்கில் 65 மார்க் கொடுத்து 60 மார்க் கொடுத்து போன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓ மேலே நான் வச்ச நம்பிக்கையோட, நீ வச்ச நம்பிக்கையோட நாங்கள் நிறையா நம்பிக்கை வச்சுருக்கோம், +5 70 மார்க் இருந்தால் போ, நீ எவ்வளோ போட்டிருக்க 60, நான் உனக்கு 65 போடுறேன் போ அப்படின்னு அமைச்சிருக்காங்க. எனக்கு போனேன், நான் 96 மார்க் போட்டிருந்தேன். எனக்கு அவங்களும் அதே 96 மார்க் போட்டு நீ நல்லா வேலை செஞ்சுருக்க போன்ட்டாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரோட சம்பளமும் 1000 ரூபாய், 500 ரூபாய், 850 ரூபாலாம் ஏறிச்சு. எனக்கு 22,500 ரூபாய் ஆச்சு. என்னோடய லைஃப்பில் என்னோடய முதல் லெசன் அது. யாருக்குமே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்மளை நம்பலை அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை நம்பவே மாட்டாங்க. அது வந்து நான் அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். இப்போ எல்கேஜி படம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கும்போதும் என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க, பாஸ் 10 படத்தில் காமெடியாக நடிச்சுட்டு போங்க, சும்மா அவங்கள வச்சு யார் 4 கோடி ரூபா போட்டு படம் எடுப்பாங்க அப்படின்னு 2 வருஷம் முன்னாடி. இல்லைடா, யாராவது ப்ரொடியூசர்கிட்ட போய் 4 கோடி ரூபாலாம் போயிடும் பாஸ், அதெல்லாம் வேணாம், நீங்கள் நடிச்சிட்டு போங்க, 30 படம் 2 வருஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இல்லை வேணாம், அந்த 30 படத்தில் வந்து மொக்கையாக நடிக்கிறதுக்கு நான் எனக்கு ஒரு நல்ல படம் எடுத்துப்பேன்னு நினச்சி என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் போனேன். இன்றைக்கி 5 கோடி ரூபாய் போட்டு எடுத்த படம் கிட்டத்தட்ட 4 மடங்கு ப்ராஃபிட் அதை எடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மற்றவங்க நம்மளை நம்பலாமல் இருக்கலாம், ஆனால் சம்வேர் யூ ஹேவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப். அந்த பிலீவ் யுவர் செல்ஃப் எல்லாமே வந்து வெளியிலேருந்து எனக்கு கற்றுக்கல, நான் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் கற்றுக்கல, என் காலேஜில் நான் கற்றுக்கிட்டேன். என் காலேஜ் வந்து என்னோடய காலேஜுன்ற ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். நான் படித்த இடம் அதுதான் உங்களுக்கும். நான் படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் முன்னாடி காலேஜில் இந்த மாதிரி ஒரு மேடை கிடச்சிதுன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதில் சான்ஸை நம்மளோட திறமையை வெளிப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே உங்கள் கையில் இருக்கிற மொபைல் தான் உங்களோட மேடை. இந்த மொபைலில் போய்ட்டு நான் நகை வெட்டினேன்னு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியும் போடலாம். அதே மொபைலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டு, ஷார்ட் ஃபிலிமு, கோலம் போடுறது, எனக்கு மசாஜ் நல்லா பண்ண தெரியும், எங்கள் தாத்தாக்கு டெய்லி நான் கால் பிடிச்சி விடுவேன், நீங்கள் போட்டால் கூட நீங்கள் வைரல் ஆவீங்க. ஸோ உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் மேடை கொடுக்கணும், இன்னொருத்தர் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் எவர் வெயிட் ஃபார் சம்படி எல்ஸ் டு கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது கரெக்டு கிடையாது. உங்களோட திறமையை நீங்கள் தான் வெளிக்கொடுத்துட்டு வர முடியும். அதுக்கு தேவை 1 GB டேட்டா. உங்கள் எல்லாருக்கும் ஜியோ ஃபோன் இருக்கும், ஏதோ ஃபோன் இருக்கும், அதில் இருக்கிற டேட்டாவை தயவுசெய்து அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். நான் நிறைய காலேஜில் போகிற இடத்துலாம் இதை சொல்லுவேன். என்விரான்மெண்ட் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது எதுக்கு இருக்குன்னு அதுக்கே தெரியாது. ரொம்ப வருஷமாக நான் படிக்கும்போதுலேருந்தே இருக்குது. அது எழுதும்போது சும்மா ஓபியில் ஒரு சப்ஜெக்ட்டு இதில் குத்தி விட்றக்கூடாதுன்றதுக்காக எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்டை உங்கள் காலேஜில் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டடியாக வைங்க. உங்கள் காலேஜ் பக்கத்துலேயே ஏரி குளம்லாம் இருக்கும். ஃபஸ்ட் இயர் சேர்கிற பையனை 4 வருஷத்தில் இதை தூர்வாரிட்டு வாங்க உங்கள் பேட்சில், உங்களுக்கு நாங்கள் 25 மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு பையன் பேட்சை விட்டு பாஸ் ஆகும்போது ஒரு குளத்துக்கு அந்த பேட்சோட பேரை வைக்கலாம். அதனால ஏதாவது யூஸும் இருக்கும். இல்லைனா அந்த என்விரான்மெண்ட் சயின்ஸ் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட செல்வாக்கை யூஸ் பண்ணி 2 பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட அதை புஷ் பண்ணுங்கள்.
அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இந்த டைமில் ஒரு முக்கியமான ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 18ஆம் தேதி எலெக்ஷன் வருது. இந்த மேடையே இப்போ வந்து அவர்களேன்னு பேசும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. முன்னாடிலாம் வந்து காமெடியாக ஏதாவது வேணும் அப்படின்னா ஆதித்யா டிவி, சிரிப்பொலிலாம் பார்ப்போம். இப்போலாம் வந்து தந்தி டிவி, சன் நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லா காமெடியும் நம்மளுக்கு மேடையில் இவங்க பேசுகிறதுலேருந்து தான் கிடைக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா, இது சிரிக்கிற விஷயம் கிடையாது. ஒரு நியூஸ் சேனல் வந்து இன்றைக்கி உட்காந்து விஜயகாந்த் இப்படி பேசினார், ஸ்டாலின் அப்படி பேசினார், எடப்பாடி பழனிசாமி இந்த காமெடி பண்ணார், அவர் அந்த காமெடி பண்ணார் அப்படின்றத தாண்டி இவங்கெல்லாம் என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு உங்களை மாதிரி பசங்க கிட்ட சொல்லணும். அதை யாரும் சொல்ல தவறுறதுனால நீங்களே ஒரு 5 நிமிஷம் ரிசர்ச் பண்ணி உங்கள் ஓட்டை போடுங்க. வெறும் ஒரு பட்டன் அமைக்கிட்டு வரதோட அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறதோட முடிஞ்சிடாது. இப்படி தான் இல்லைன்னா சங்கூதுனா மாதிரி நம்மளுக்கு ஒரு நிலமை வரும். டே ராஜா முடிச்சிட்டேன்டா, லாஸ்ட் 1 மினிட்ரா. எனக்கும் தெரியும் நிறைய பேர் பேசினா கடுப்பாகுன்னு. மெக்கானிக்கல் ஒரு குட் பாய்ஸ்னு ஒரு சவுப்பு சட்டை சிட் இருடா. ஸோ கடைசியாக தான் ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னா பட்டன் அமுக்கிறது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது. அண்ட் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்தியாவை மாற்றுறதுக்கு, தமிழ்நாடு திருத்துறதுக்குலாம் ஓட்டு போடாதீங்க. உங்கள் தொகுதியில் யார் நல்ல ஆளோ, அவர் ஒரு ஆட்டோக்காராக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, அவர் ஜெயிப்பார் ஜெயிக்கல அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்லவனான்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி ஓட்டு போடுங்க. பெரிய கட்சி போடுவேன், தெரிஞ்ச சின்னத்துக்கு போடுவேன், ஜெயிக்கிறதுக்கு போடுவேன்றதை மூட்டை கட்டி வச்சுட்டு யுவர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஓட் ரெஸ்பான்சிபிளி, ஓட் வைஸ். அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறதை தாண்டி இதை தயவு செஞ்சு உங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி.